இந்த 21st செஞ்சுரியில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் இந்த விஷயம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிட்டு போகுது. அந்த அளவுக்கு இந்த உலகமே ரொம்ப வேகமாக செயல்பட்டுட்டு வருது. இந்த வேகமான ஒரு செயல்பாட்டில் இன்னும் வேகத்தை அதிகரிக்கிற வகையில் தான் ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது செயற்கை நுண்ணறிவு, இந்த ஒரு தொழில்நுட்பம் ரொம்பவே அதிவேகமாக பரவிட்டு வருது. எப்படி கொரோனா ரொம்ப வேகமாக பரவிச்சோ அதை விட ட்ரிபிள் மடங்கு ரொம்ப வேகமாக பரவிட்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எங்கும் ஏஐ, எதிலும் ஏஐ, அப்படி தான் இப்போ நாடே போயிட்டுருக்கு. இந்த ஏஐயால் பல நன்மைகள் இருந்தாலும் அதே ஏஐயால் சில தீமைகளும் இருக்குது. அதுக்கு அடித்தளமாக தான் இப்போ ஒரு விஷயம் நடந்தது. அதாவது இந்த ஒரு ஏஐயால் 8000 பேர் காலினா உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அது என்ன நடந்தது, எப்போ நடந்தது, எங்கே நடந்தது, அண்ட் இந்த ஏஐ பற்றி முழு விளக்கமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஏஐக்கு விதை போட்டது யார்? இந்த கேள்விக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பதிலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லப்படுற செயற்கை தொழில்நுட்பம், இந்த ஒரு தொழில்நுட்பம் தான் இப்போ எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி நம்ம நார்மலாக ஒரு விஷயத்த கூகுளில் சர்ச் பண்ண காலங்கள் மாறி ChatGPT அப்படின்ட்டு ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு. இந்த ஒரு டூல்லையே நம்ம மனசில் நினைக்கிறது கூட அப்படியே ஆப்டாக வர அளவுக்கு தான், அந்த அளவுக்கு எந்த லிங்க்கில் என்னென்னலாம் போட்டிருக்கிறாங்களோ எல்லாத்துடைய தொகுப்பாக அந்த ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இதில் நிறைய பயன்பாடுகள் இருக்குது. இதே மாதிரி தான் DALL.in, சோரா, ஜெமினி, இது போல் சில ஏஐ டூல்ஸ்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல பேரும் பயன்படுத்திட்டு வராங்க. இதில் நீங்கள் எந்த டூல் பயன்படுத்துகிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஏஐ வச்சு நிறைய வீடியோஸ்லாம் கூட மேக் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஏஐ வச்சு வீடியோ மேக் பண்ணி சம்பாதிக்கிற அளவுக்கு நாடு எங்கேயோ போயிட்டுருக்கு. எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த ஏஐ முறை வந்து ஒரு முக்கிய உதாரணமாகவே இருக்குது. விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணாதான் நமக்கு சாப்பாடு அப்படின்ற காலம்லாம் மாறிடும் போல இருக்குது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்து மூலயமாவே விவசாயம் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இங்கே பல பேருக்கும் வந்து வேலை நிறுத்தம் இருக்க போகுது. ஏஐயை உருவாக்குனதுக்கு முக்கிய காரணமே மனிதர்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த ஏஐ சிந்திக்க வச்சு அது மூலயமா மனிதனுடைய சுமைகளை, அதாவது வேலை சுமைகளை கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் ஏஐ முறையை கொண்டு வந்தாங்க. ஆனால் இதே ஏஐ இப்போ மனிதர்களுக்கே வேலை இல்லாத அளவுக்கு மாத்திடுச்சுன்னா பாருங்க. உதாரணமா இந்தியாவிலே முதல் முறையா ஏஐ ஆசிரியரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கேரளா மாநிலத்துல திருவொன்றம்ல தான் வரலாற்று சாதனையும் படிச்சிருக்காங்க. அந்த பிரைவேட் ஸ்கூல் ஐரஸ் ரோபோவை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு டீச்சர், தமிழ் டீச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தமிழில் மட்டும்தான் விளக்கங்கள் தருவாங்க. நமக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் அதுக்கான கிளியரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு ரோபோ எல்லா லாங்குவேஜஸ்லேயும் என்ன டவுட் இருக்குது, என்ன கேள்வி கேட்கணுமோ எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்கறதுனால இந்த ஏஐ ஆசிரியர் ரோபோவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஆசிரியருக்கான பணி அறப்பணின்னு சொல்லுவாங்க, அந்த பணியே இப்போ இல்லாமல் போயிடும் போல இருக்கு. அடுத்ததாக இப்போது உலகமயமாக்குதல் மீடியா தான். இந்த மீடியாவிலே ஆங்கர் அண்டு நியூஸ் ரீடர், இந்த 2 பேருமே, அதாவது இந்த 2 வேலையாட்களையுமே ஏஐயா மாற்றினா எப்படி இருக்கும், அதையும் மாற்றிட்டாங்க. ஒடிசால நியூஸ் ரீடர் லிசா அப்படின்ற ஒரு ஏஐ நியூஸ் ரீடரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஏஐ ஆங்கர் சனாவையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஏஐ ஆங்கர் சனா கூட ஷாருக்கான் அவர்கள் கூட விளம்பரம் பண்ணியிருக்காரு. இதை விட இங்கே குழந்தை பாக்கியம் அப்படின்றது ரொம்ப பெருசாக கருதப்படுது. ஆனால் ஏஐ மூலயமா குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா? ஆனால் நடந்திருக்குங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் நடந்திருக்கு. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பேபியை பார்ன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மெக்சிகோன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே கன்சீவபிள் அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் 40 வயசு பெண்மணிக்கு எப்படி வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியிருக்காங்க. ஒரு எக்கையும் ஒரு ஸ்பெர்மையும் இந்த ஏஐ மூலியமாக தான் இன்ஜெக்ட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் ரியாக்ஷன்லாம் நடந்து மார்ச் மாதம் ஒரு பேபியே பிறந்துட்டாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விதவிதமான ஒரு ஸ்கேம்ஸ்லாம் பார்க்குறோம். அதில் குறிப்பாக ஃபோன் கால் மூலயமா தான் நிறைய ஸ்கேம் நடக்குது. அந்த ஃபோன் காலில் வர ஸ்கேமை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏஐ அவ்வை சண்முகி பாட்டியை உருவாக்கியிருக்காங்க.
ஆமாங்க, O2 அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி ஏஐ பாட்டியை உருவாக்கியிருக்காங்க. இந்த பாட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் வர ஸ்கேம், எதுக்கோ ஸ்கேம்லாம் பண்ணுவாங்க கால் பண்ணி, அது எல்லாத்தையுமே இந்த ஏஐ பாட்டியை பார்த்துப்பாங்களாம். குறிப்பாக ஏஐ இவ்வளோ விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏஐ படிக்கணுன்ட்டு ரொம்ப அதிக ஆர்வம் காட்டி இப்போ அந்த டிகிரியை முடிக்கணுன்றதுக்காக ரொம்பவே இன்ட்ரெஸ்டோட படிக்கிறாங்க. இப்படி விவசாயத்திலேருந்து விண்வெளிக்கு போகிற வரைக்கும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்பாட்டில் இருக்குது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை யார் ஃபஸ்ட்டு விதை போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 1940 50 வரைக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அலன் டியூரிங். அவர் தான் இந்த ஏஐயை பிறக்க வைக்கிறாரு. எப்படி நம்ம யோசிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ரோபோ யோசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கம்ப்யூட்டர் உருவாக காரணமாக இருந்த மிஷினை வச்சு தான் இந்த இயந்திரத்தை அவர் உருவாக்குறாரு. இவர் லண்டனை சேர்ந்தவர். தன்னை சிந்திக்கக்கூடிய இயந்திரம் அப்படின்ற பேர் வைக்கிறாரு. 1956 அதே இயந்திரத்தை டார்ட்மவுத் கான்ஃபரன்ஸ் மூலமா ஜான் எம்சி கார்த்தி அப்படின்ற ஒரு நபர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றத ஒரு பேராகவே வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு பயன்பாட்டுக்கும் கொண்டு வராரு. 1960 70 வரைக்கும் அதோடைய பயன்பாடு என்ன இப்போ அறிமுகப்படுத்தியாச்சு. இப்போது பயன்பாடு என்னென்னலாம் பண்ணலான்ட்டு இவங்க ஃபஸ்ட்டு சின்னதாக இந்த லாஜிக்கல் பிரச்சனைலாம் இருக்கும்ல, அந்த சிக்கலை நீக்கிறதுக்காக இந்த ஏஐயை பயன்படுத்துகிறாங்க. அது மூலயமா உருவானதான் எலைசா சாட்போட். 1980 எக்ஸ்போர்ட் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. மைஜின் அப்படின்ற எக்ஸ்போர்ட் சிஸ்டத்து மூலயமா நுண்ணறிவை பயன்படுத்தி என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறாங்க. 1999 2000 வரைக்கும் இந்த ஏஐ வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லாம் இந்த ஏஐ பயன்படுத்தியிருக்காங்க. 1997 ஐபிஎம்எஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டீப் ப்ளூ, கேரி கேஸ்ட்ரோ இது எல்லாத்தையும் செஸ்ஸில் தோற்கடிக்கிறாங்க. 2010 2019 வரைக்கும் நிறைய பிக் டேட்டாஸ், ஜிபியு இது எல்லாத்துடைய வளர்ச்சியும் இந்த டீப் லேர்னிங் மூலமாகவும் நியூரல் நெட்வொர்க் ஸ்பீடையும் அதிகரிக்கிறதுனால சிரி, அலெக்சா, கூகுள் டிரான்ஸ்லேட், செல்ஃப் டிரைவ் கார்ஸ் இது எல்லாமே அந்த ஆண்டுகளில் தான் அறிமுகமும் படுத்தியிருக்காங்க. 2020 இப்போ வரைக்கும் ஜிஏஐ அதாவது ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லப்படுற சாட்ஜிபிடி, டால்டாடி, சோரா, ஜெமினி இது போல் ஏஐ சாதாரண மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க. இப்போ அது பயன்பாட்டிலையும் இருக்குது. குறிப்பாக ஏஐ வச்சு டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோஸ், வீடியோஸ், கோட் இது எல்லாத்தையுமே உருவாக்க ஆரம்பித்ததுனால பல பேருடைய வேலையும் பறிபோக ஆரம்பிச்சிருக்கு. அதோடைய ஒரு அத்தியாயமாக தான் இப்போ சமீபத்தில் இந்த ஐபிஎம் அப்படின்னு சொல்லப்படுற நிறுவனத்திலேருந்து 8000 எம்ப்ளாயிஸை தூக்கிட்டாங்க ஒரே நேரத்தில். அதுக்கு பதிலாக ஏஐ வைக்க போகிறாங்களாம். குறிப்பாக ஹெச்ஆர்ஸ் பெரிய ரோல்ஸ் பண்ணுற நிறைய ஐடி கம்பெனிஸில் இப்போது ஏஐயோடைய வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாகவும் அது செய்கிறதுனால அதை தான் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவே ஒரு முன் உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த ஏஐ மூலமா மக்களுடைய அழிவு காலம் என்ன அப்படின்னா, இறந்து போனவங்களை நம்ம எப்படியாவது மீட் பண்ணால் நல்லா இருக்கும்னு மனசு ஆசைப்பட்டாலும் அது நடக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் இந்த ஏஐ மூலமா வீடியோ உருவாக்கி அது மூலமா இறந்தவங்களையுமே கொண்டு வந்து காட்டி மற்றவங்களுடைய எமோஷன்ஸ் கூட விளையாடுறது அது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் தான். இதனால தான் இந்த 350 சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏஐயை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் ரொம்ப சிக்கல். எப்படி இந்த வார்லாம் வரும்போது, சுனாமி இதெல்லாம் வரும்போது நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்தோமோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஏஐக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஐ உருவாக்குறவங்க இந்த சயின்டிஸ்ட் அவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க. ஒரு எச்சரிக்கையாக தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் ரோபோவில் சொல்லியிருப்பார் நம்ம ரஜினி சார். அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க. அதை தான் எங்கள் ஏஐயை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அது நல்ல வழியில் போகிறதும் தீய வழியில் போகிறதும். இந்த ஏஐ வேர்ல்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.